ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து நேற்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் 10 திட்டங்கள் பார்த்துருந்தோம். ஓகேங்களா, இன்றைக்கி பார்ட் 2லேயும் 10 திட்டங்கள் பார்க்க போகிறோம். இன்னும் பார்ட் 1 நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் திட்டம் விடியல் பயண திட்டம். விடியல் பயண திட்டம் ஓகேங்களா, இது தொடங்கப்பட்ட நாள் அப்படின்னா மே 8, 2021 தொடங்கினாங்க. மே 8, 2021. நோக்கம் என்ன அப்படின்னா பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் தான் இதோடைய நோக்கமாக இருக்குது. ஓகேங்களா, இது வரைக்கும் இந்த திட்டத்தில் 445 கோடி முறை பயணங்கள் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. இதனால் ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதம் 888 ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க அப்படின்னு சட்டசபையில் அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஓகேங்களா, இந்த திட்டம் கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இலவச பேருந்து பயணம் அப்படின்னு தான் இருந்திருக்கு. இது வந்து நிறைய கிரிட்டிக்ஸுக்கு ஆளானதால் அதுக்கப்புறம் விடியல் பயண திட்டம் அப்படிங்கிறத ஆகஸ்ட் 15, 2023 அன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் பெயரை மாற்றுறாரு. ஓகேங்களா, ஸோ நம்ம திட்டத்தை காப்பி அடித்து தெலுங்கானாவில் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. கர்நாடகாவில் சக்தி திட்டம் அப்படிங்கிற பேர்லையும் இது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது இமைகள் திட்டம். ரெண்டாவது திட்டம் வந்து இமைகள் திட்டம் வந்து பார்க்க போகிறோம். இது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜூன் 2023 தொடங்கியிருக்காங்க. ஜூன் 2023 இதை துவங்கி வச்சவர் யாருன்னா சைலேந்திர பாபு. ஓகேங்களா, ஸோ முன்னாள் டிஜிபி அவர்கள், முன்னாள் டிஜிபி. ஓகேங்களா, நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றங்களிலிருந்து பெண் குழந்தைகளை காக்கும் திட்டம் தான் இமைகள் திட்டம். ஸோ இமைகள் போல காவல்துறை பெண்களை பாதுகாக்கும். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் இந்த ஏரியாக்களில் மட்டும் தொடங்கியிருக்காங்க. அடுத்த திட்டம் பசுமை தமிழக திட்டம். பசுமை தமிழகம் திட்டம் இது தொடங்கப்பட்டது 24 செப்டம்பர் 2022. ஓகேங்களா, 24 செப்டம்பர் 2022 தொடங்கியிருக்காங்க. யார் துவங்கி வச்சா அப்படின்னா மு க ஸ்டாலின் அவர்கள். நோக்கம் என்ன அப்படின்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள தமிழகத்தோட வனப்பரப்பை 33% உயர்த்திடணும் அப்படின்னு இதை தொடங்கியிருக்காங்க. இதுக்காக 2.80 கோடி மரக்கன்றுகளும் நட போகிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் கள ஆய்வில் முதல்வர் திட்டம். கள ஆய்வில் முதல்வர் திட்டம் இது வந்து என்னைக்கு தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1, 2023. பிப்ரவரி 1, 2023 தொடங்கினாங்க. இடம் வந்து வேலூர் மாவட்டத்தில் தொடங்கியிருக்காங்க. துவக்கம் அப்படின்னா மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கியிருக்காரு. நோக்கம் என்ன அப்படின்னா துறை சார்ந்த திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றின் பயன்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்றடைவது குறித்து முதல்வர் ஆய்வு செய்வார். ஒரு திட்டம் அறிவிக்கிறேன்னா அது எல்லாருக்கும் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறதே இவர் ஆய்வு செய்வார். ஃபோன் பண்ணியே கேட்பார். ஓகேங்களா, அடுத்த வினா பாருங்கள். அடுத்த திட்டம் நீயே உனக்கு ராஜா திட்டம். நீயே உனக்கு ராஜா திட்டம். ஸோ இது வந்து என்னைக்கு தொடங்கினாங்க அப்படின்னா டிசம்பர் 1, 2023. டிசம்பர் 1, 2023 தொடங்கினாங்க. இடம் வந்து சென்னை. இடம் வந்து சென்னையில் தொடங்கியிருக்காங்க. துவங்கி வச்சது வந்து உதயநிதி ஸ்டாலின், இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஓகேங்களா, நோக்கம் என்ன அப்படின்னா தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளை காக்கவும் அழிந்து வரும் மரபுசார் கைவினைகளுக்கு புத்துயிர் அளிக்கிறதுக்கும் கலை ஆர்வம் கொண்ட இளைஞர்களை கலைத்தொழில் முனைவோராக உருவாக்குறதுக்காகவும் இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. அடுத்த திட்டம் நீங்கள் நலமா திட்டம். தொடங்கினது அப்படின்னா மார்ச் 6, 2024. மார்ச் 6, 2024 தொடங்கியிருக்காங்க. இடம் எங்கன்னா சென்னையில் தொடங்கியிருக்காங்க. துவக்கம் மு க ஸ்டாலின் அவர்கள். ஓகேங்களா, நோக்கம் என்ன அப்படின்னா அரசு திட்டங்களின் பயன்கள் உடனுக்குடன் மக்களுக்கு சென்று சேருவதை பயனாளிகளிடம் கேட்டு அறிந்து கொள்வதற்காக இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தது புன்னகை திட்டம். இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 9, 2023. மார்ச் 9, 2023 தொடங்கினாங்க. இடம் சென்னை. துவக்கி வைத்தது யாருன்னா மா சுப்பிரமணியன் அவர்கள். நோக்கம் என்ன பள்ளி மாணவர்களுக்கான பல் பாதுகாப்புக்கான திட்டம் தான் இது. பல் பாதுகாப்புக்கான ஒரு திட்டம். அடுத்த திட்டம் பாருங்கள் மக்களுடன் முதல்வர் திட்டம். மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கினது டிசம்பர் 18, 2023. டிசம்பர் 18, 2023. இடம் வந்து கோவை. துவக்கம் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள். துவக்கம் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள். நோக்கம் என்னென்னா அரசின் சேவைகள் விரைவாக கிடைக்கவும் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது விரைந்த தீர்வு காண்றதுக்காகவும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க.
அடுத்த திட்டம் ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் அப்படின்னா மே 21, 2022. மே 21, 2022. இடம் நீலகிரியில் தொடங்கியிருக்காங்க. துவக்கம் அப்படின்னா மு.க. ஸ்டாலின் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டிருக்கு. நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான சிறப்பு ஊட்டச்சத்து திட்டம் தான் இது. 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கானது. இதன் மூலம் இதுவரைக்கும் 9.3 லட்சம் குழந்தைகள் மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. அடுத்த திட்டம் பாருங்கள், உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். ஓகேங்களா? இது தொடங்கப்பட்டது ஜனவரி 31, 2024. கொண்டு வரப்பட்டது நவம்பர் 23, 2023. நோக்கம் என்ன அப்படின்னா மக்கள் குறை கேட்கும் திட்டம். மக்கள்கிட்ட குறையை கேட்டு அவங்கள நிவர்த்தி பண்ணுறது தான். இதை வந்து மாவட்ட ஆட்சியர்கள் அந்தந்த மாவட்டங்களில் செயல்படுத்துவாங்க, தாலுக்கா வைஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு மாவட்டம் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற தாலுக்கா வைஸு கலெக்டரே டைரெக்டாக போயிட்டு ஒவ்வொரு ஏரியாவிலையும் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட இன்றைக்கி நம்ம பார்ட் 2ல் பார்க்க போகிற 10 திட்டங்களும் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்ட் 3, பார்ட் 4ன்னு கொண்டு வர போகிறோம். மொத்தமாக ஒரு 5 பார்ட் கொடுக்கலான் இருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.